திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனம் மீது மினி லாரி மோதிய விபத்தில் இருவர் இறந்தனர். ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த டெல்லி பாபு, பழனி ஆகிய இருவர் இருசக்கர வாகனத்தில் கோவிந்தாபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே சென்ற மினி லாரி ஒன்று அவர்கள் மீது மோதிய விபத்தில் இருவரும் பரிதாபமாக இறந்தனர். இந்த விபத்தில் சாலையோரம் நின்றிருந்த வெங்கடேசன், மினி லாரி ஓட்டுநர் முனீஸ்வரன் ஆகிய இருவரும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உடைந்த பாலத்தை அகற்றி புதிய பாலம் அமைக்க திறனற்ற திமுக அரசு மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அள்ளூர் கிராம வடிகால்வாய் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்த நிலையிலும் பாலத்தின் தூண்கள் உடைந்து விழுந்து நொறுங்கும் அபாய நிலையிலும் உள்ளது. இதனால் இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்த பொதுமக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் அவலத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அங்கு புதிய பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிட மாடல் அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தேனி மாவட்டத்தின் பெரியகுளம் நகர், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் வறண்டு கிடந்த ஏரிகள், குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர்.